ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஎஸ்எஸ் சீரிஸ். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிஎஸ்எஸ் செலக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸ்லையும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஸ்டைல் பண்ணணும்னா அது கிளாஸோ இல்லை எலிமெண்ட்டோ இல்லை ஐடி வச்சு நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். பட் அது மட்டும் தான் ஒன்லி வே டு செலக்ட் எலிமெண்ட் கிடையாது. இதே மாதிரி நிறைய செலக்டர்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் காம்பினேட்டர் செலக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த காம்பினேட்டர் செலக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா descendants, அதுக்கப்புறம் டைரக்ட் சைல்டு, அதுக்கப்புறம் ஜெனரல் சிப்லிங்ஸ், அட்ஜசன்ட் சிப்லிங்ஸ், அப்புறம் ஆர் செலக்டர் அண்ட் செலக்டர். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் பை ப்ராக்டிக்கலா. ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா descendant செலக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப எனக்கு டிவ்க்குள்ள ஒரு ஏ டேக் இருக்கு. அந்த ஏ டேக்குள்ளேயே ஒண்ணு ஏ டேக் அப்புறம் சி டேக் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பில வந்து பாத்தீங்கன்னா ஏ டேக் இருக்கு, டி டேக் இருக்கு. இப்ப உங்களுக்கு அந்த டிவ்க்குள்ள இருக்கிற ஏ டேக் எல்லாத்தையும் எனக்கு செலக்ட் பண்ணணும்னா இந்த டீசென்டட் செலக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் குடுத்துருக்கிறேன். இப்ப எனக்கு டிவ்க்குள்ள இருக்கிற பேராகிராஃப் எல்லாமே எனக்கு செலக்ட் பண்ணணும். ஆனா, இங்க வெளியில இருக்கிற பேராகிராஃப் எனக்கு செலக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாரி கேஸஸ்க்குலாம் இந்த டீசென்டர் செலக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி எனக்கு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து சேம் லைக் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. பேராகிராஃப் டேக் எப்படி இருக்கோ அதே மாரி தான் எல்லாமே இருக்கு. இப்ப அந்த டிவ்க்குள்ள இருக்கிற பேராகிராஃப் மட்டும் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சிம்பிள். அதுக்கப்புறம் பேராகிராஃப்ஸ். இதுக்கு நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் சூன் அஸ் அந்த டிவ்ல இருக்கிற பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு பேக்கிரவுண்ட்ல கலர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல எனக்கு வந்து ஸ்டைல் ஆயிடுச்சு. இங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணணும். இந்த டிவ்வுக்கு பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணல. அந்த பேராகிராஃப் டேக்குக்கு மட்டும் தான் பேக்கிரவுண்ட் கலர் செட் ஆயிருக்கு. ஸோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்டட் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகும்போது டைரக்ட் சைல்ட். இப்ப எனக்கு அந்த டிவ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சைல்ட வந்து எனக்கு செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த டீசென்டர் செலக்டர்ஸ்ல எல்லா அந்தக்குள்ள இருக்கிற சைல்டு, கிராண்ட் சில்ட்ரன் அவங்க எல்லாமே எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இதோட சைல்டு மட்டும் ஃபர்ஸ்ட் டைரக்ட் சைல்டு இல்லன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரேட்டர் தென் சிம்பல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இங்க வந்து அது 2த்துக்கும் நடுவுல நான் வந்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பல் போட்டுக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இங்க 2 பேராகிராஃப் டேக் இருக்கிறனால 2மே எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு பதிலா நான் இந்த பேராகிராஃப்க்கு பதிலா ஆர்டிக்கிள் நான் மாத்துறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் சூன் அஸ் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. அதோட சில்ட்ரன் எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகல. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத டிவ்ன்னு மாத்திர்றேன். இந்த டிவ்வுக்குள்ள எனக்கு அந்த பேராகிராஃப் நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த டிவ்வுக்குள்ள எனக்கு பேராகிராஃப் இருக்கு. அதோட சிப்லிங்ஸ்க்கு ஒரு டிவ் இருக்கு. அந்த டிவ்வுக்கு சைல்டா ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கிறேன். இப்ப என்னோட சிஎஸ்எஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப அதுக்குள்ள இருக்கிற எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே எனக்கு வந்து ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் டைரக்ட் சைல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால எனக்கு இது 2 இடத்துலயும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இங்க டிவ்வுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவ்வ தூக்கிட்டு நான் வந்து செக்ஷன் போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் எனக்கு ரிசல்ட்ல எனக்கு ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இது டைரக்ட் சைல்ட் செலக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டிவ்வுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிப்லிங்ஸ் எதுவுமே நெஸ்டட் ஆகல. இங்க ஒரு ஏ டேக் இருக்கு. டிவ்வுக்கு முன்னாடி ஒரு ஏ டேக், டிவ்வுக்கு அப்புறம் 2 ஏ டேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டில்ட் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த எஸ்கேப் கீக்கு பிலோல உங்களுக்கு இந்த கீ வந்து கிடைக்கும். இத அமுத்துனீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற ஆ பேக் சைடு அதாவது பின்னாடி வர சிப்லிங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணும். மல்டிபிள் செலக்ட் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஒரு டிவ் டேக் போடும். சும்மா ஒரு எம்ப்டி டிவ். ஓகே.
ஸோ, இப்ப எனக்கு இது கீழ வர்ற சிப்லிங்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். எல்லாமே எனக்கு செலக்ட் பண்ணணும். அந்த மாரி கேஸஸ்க்குலாம் இந்த ஜெனரல் சிப்லிங்ஸ வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இங்க வந்து நான் டிவ் எடுத்து இந்த டில்ட் ஆப்பரேட்டர் போடுறேன். ஷிஃப்ட் அமுத்திட்டு இந்த டில்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா இங்க ஒரு டிவ் இருக்குது. இங்க நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். டிவ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ, இந்த டிவ் டாக் கீழ பேராகிராஃப் எல்லாமே எனக்கு செலக்ட் ஆயிருச்சு. ஆனா, மேல இருக்கிற சிப்லிங் செலக்ட் ஆகல. அதுக்கு வர்ற பிலோ சிப்லிங்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? எனக்கு அதோட சிப்லிங் செலக்ட் பண்ணணும். ஆனா, அதோட ஃபர்ஸ்ட் சிப்லிங் எனக்கு செலக்ட் பண்ணணும். அந்த மாரி கேஸஸ்லாம் அட்ஜசன்ட் சிப்லிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே சிம்பிள். அதுக்கு ஜஸ்ட் பிளஸ் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணா போதும். அதோட ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அட்ஜசன்ட் சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப எனக்கு வந்து அதோட சிப்லிங்ஸ் முன்னாடி, பின்னாடி 2 இடத்துலயும் எனக்கு வந்து செலக்ட் பண்ணணும். அந்த மாரி கேஸஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆர் செலக்டர் வந்து நம்ம உள்ள யூஸ் பண்ண முடியும். ஸோ, இந்த டிவ்க்குள்ள இருக்கிற சிப்லிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆயிரும். முன்னாடி, பின்னாடி அந்த டிவ்வுக்குமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைல் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருச்சு. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த டிவ் பிளஸ் முன்னாடி, பின்னாடி எல்லாமே நம்மளுக்கு செலக்ட் ஆயிருச்சு. அப்புறம் ஆண்ட் செலக்டர் வந்து பத்தி பார்க்க போறோம் இப்ப. ஸோ, இந்த ஆண்ட் செலக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சிம்பிள். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து பேர் அப்படின்னு வைக்கிறேன். இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ, இந்த கிளாஸ் செலக்டர்ஸ் அன்செலக்டர்ஸ்னா என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு பேராகிராஃப்ல கிளாஸ் பேரண்ட் இருக்கிறது மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பி டாட் அதாவது ஆண்ட் செலக்டர்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டாக் மென்ஷன் பண்ணிட்டு, அந்த டாக் அப்புறம் நம்ம அந்த கிளாஸ் நேம மென்ஷன் பண்ணணும். இங்க வந்து நான் பேர் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். இப்ப என்னோட அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது 2மே செலக்ட் ஆயிருக்கு. இது செலக்ட் ஆகல. ஏன்னா, இதுல கிளாஸ் நேமே நம்ம குடுக்கல. குடுக்கலனாலும் குடுக்காட்டியும், இப்ப இன்கேஸ் இந்த கிளாஸ் நேம் வேற இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இது செலக்ட் ஆகாது. இன்கேஸ் இதோட கிளாஸ் நேம் பேரா இருந்தா, இதுவுமே நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். இது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, எனக்கு பேரால இருக்கிற கிளாஸ் நேம் பேராவா இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஸ்டைலிங் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்து டார்கெட் நம்மளுக்கு எடுத்துரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பினேட்டர் செலக்டர்ஸ். அப்கமிங் வீடியோஸ்ல இதே மாரி நெறைய செலக்டர்ஸ பத்தி பார்க்க போறோம்.